மேல் வந்தருளை நீள்கடல்கள் காட்டி இக்கடையாய் கிடந்த அடியேற்கே தாய் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்கடலே பாரிக்கும் வந்தர பேராது நின்ற பெருந்தருமை பேராது வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேரறியே அச்சாங்கமே அத்தாமிக்க லைட் போகலாம் லைட் 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 இன்னைக்கு மலைக்கோயில் கொட்டாச்சித்திர ஆலயத்தில் நம்ம சொன்ன மாதிரி இந்த 12 ஜோதிலிங்கம் பஞ்சபூதலிங்கம் அந்த அறுபடை முருகன் வீடுகளை தரிசிக்கிற பயணத்தில் முதல் பயணம் இங்கிருந்து தொடங்குது. இந்த சிவன் கோயில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் ஒன்றியம் குளமங்கலம் கிராமத்தில் இருக்கு. கோனாட்டு நாயகர் கோனாட்டு நாச்சியார் என்ற அம்மன் இருக்காங்க. இந்த கோயிலில் வந்து இந்த 12 ஜோதிலிங்கத்துக்கு நம்ம போன பலன் இங்கே இந்த கோயில் கட்டி எழும்பி கும்பாசம் பண்ணோன்னா மக்கள் இங்கே வந்தால் அந்த பாக்கியம் கிடைக்குன்னு இருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து இன்னைக்கு தொடங்கியிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம வந்து பஞ்சபூதலிங்கத்துக்கு நம்ம போக போகிறோம். கீழே சிவன் இதுக்கு ஊக்கல உங்கள்கிட்ட பத்திரமா வச்சுக்கோங்க. நீ ரெடின்னு சொல்லணும், நான் பேசுகிறேன் தம்பி. இப்போ நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அறுபடை வீடுகளில் சுவாமிமலை அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா மல்லாங்குடி, நச்சாந்தபுரத்தில் மல்லாங்குடி இடத்துல தேவர் மலைன்னு சொல்லுவாங்க. இது சுவாமிமலை. இங்கே வந்து கீழே சிவன் இருக்காரு. பக்கத்தில் 63 நாயன்மார்களில் குறும்ப நாயனாரோட ஜீவசமாதி இருக்குது. இப்போ மேலே முருகர் இருக்காரு. முருகரை போய் பார்க்க போகிறோம். அங்கே போயிட்டு வரலாம். வணக்கம். இதுதான் அந்த 63 நாயன்மாரில் ஒருத்தர் இருக்காரு. இது வந்து பேசணுமா இல்லை பேசுங்க பேசுங்க நீங்க பேசுங்க. இது 63 நாயன்மார்களில் இந்த குறும்ப நாயனாரோட ஜீவசமாதி. இது வந்து சுவாமிமலை, அறுபடை வீடுகளில் சுவாமிமலை என்கிற தேவர் மலையில் கீழே இருக்குது. இப்போ மேலே முருகரை பார்க்க போகிறோம். பக்கத்தில் உள்ள இந்த ஆலயம் வந்து சிவாலயம் இப்போ பூட்டியிருக்கு. இந்த நம்ம அறுபடை வீடுகளில் கிரிவலம் வரும்போது இந்த இடத்துக்கு வந்து குறும்பநாயகரை கும்பிட்டு இந்த சிவனை கும்பிட்டு போகலாம். அது நம்ம தளத்தில் கீழே மிதிச்சாவே போதும், அந்த பலன். மேலே முருகரை பார்க்க போவோம். இது வர்றேன். போங்க 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 அப்படியே போங்க. இந்த நானும் போகிறேன். இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். சரி, அதுலேருந்து கட் பண்ணி போட்டு இப்போ நம்ம வந்து அந்த சுவாமிமலை முருகனை பார்க்க போகிறோம். அது போகிற பாதை இந்த பின்னாடி உள்ள மலைக்கு பின்னாடி இருக்கும். ஸோ இது இரவு நேரத்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் முடியாது. ஸோ அதனால் நீங்கள் மலைய கோயிலேருந்து இங்கே இரவு சூரிய மறைவுக்கு முன்னாடியே இங்கே வந்துடணும். அதனால தான் வேகமாக வந்துட்டோம். ஏன்னா இங்கே லைட் வெளிச்சம் இருக்காதுன்னு. இங்கே வந்துட்டு நீங்கள் இந்த பாதை வெளியே மேலே போயிட்டு முருகரை தரிச்சிட்டு, இங்கே ஒரு விஷயம் என்னென்னா இந்த அறுபடை வீடுகளில் மிச்சம் 5 இடத்துல வந்து ஆல்ரெடி முருகனுக்கு கோயில் ஆலயம் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம போகிற இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா முருகர் வந்து ஆலயம் இல்லாமல் அப்படியே இருக்காரு. ஸோ இப்போ நம்ம எல்லாரும் ஒரு எண்ணத்தை போட்டு இவருக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பி, ஏற்கனவே ஆலயம் இருந்து செதலம் அடைஞ்சிச்சுங்கிறாங்க. ஸோ அந்த ஆலயத்தை எழுப்பணும். அதை நம்ம எல்லாரும் வர்றவங்க நீங்கள் எண்ணத்தால் நினச்சிங்கன்னா சீக்கிரமாக நடந்துடும். எல்லாமல்ல ஆண்டவன் முருகப்பெருமான் இந்த சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா சொல்லுங்க. சுவாமிமலை முருகனுக்கு, 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 சுவாமிமலை முருகனுக்கு. இந்த இடத்துல பார்த்து நடந்து வரணும். வர்றவங்க
புதுசா வர்றவங்க சுவாமிமலை முருகனுக்கு, 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 சுவாமிமலை முருகனுக்கு. அதான் அங்கேதான் போறேன். அடுத்து இப்படியே ஆத்துக்குள்ள போய் பாருங்க, மயில் கத்துது பாருங்க. வாங்க இங்க வாங்கதா. முருகன் கர சுவாமிமலை முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு. இங்க மேலே ஏறிட்டு கூப்பிடுறேன் உனக்கு. இங்க நின்னுடா இருங்க, நான் மேலே ஏறிட்டு கூப்பிடுறேன். இங்க வாடா. முருகனை பார்ப்பதற்கு வந்து நம்ம கடும் போராடி தான் வர வேண்டும். நல்ல பாதை அமைச்சு கொடுக்கணும். நீந்தான் அதுக்கான சக்தி வலிமை நீங்க கொடுக்கணும். பேசலாமா? பேசலாம். இப்போ நம்ம நிற்கிற இடம் தான் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுவாமிமலை என்ற தேவர் மலையில் இருக்கும். சுவாமிமலை முருகனுக்கு இங்கே வந்து ஏற்கனவே இந்த சிதலம் அடைஞ்சு அதை ஒட்டி வச்சுருக்காங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த இடத்துல முருகருக்கு ஒரு சின்ன கற்கோயில் கட்டி மக்கள் இப்போ நம்ம கரடு முரடான பாதையில் வந்தோம். ஏற்கனவே வந்த பாதை இருக்குங்கிறாங்க. அந்த பாதையை அமைச்சு கொடுத்து இந்த அறுபடை வீடுகள் மக்கள் வந்து ஈஸியாக தரிசனம் பண்ணிட்டு போகிற மாதிரி நம்ம பண்ணணும். நீங்கள் பார்க்குற எல்லாரும் இந்த முருகனுக்கு வீடு இல்லாமல் இருக்க அந்த முருகனுக்கு ஒரு நல்ல நிழல் உள்ள ஒரு வீடு அமைச்சு கொடுத்து சிம்பிளாக நீங்கள் அங்கேருந்து உங்கள் எண்ணத்தை மட்டும் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடும். இப்போ நாங்கள் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த முருகனுக்கு ஒரு கற்கோயிலை கட்டி நல்லபடியாக அவரை வந்து வைக்கணும்னு விரும்புகிறோம். அது மாதிரி எல்லோரும் எண்ணத்தை போடுங்க, ஒரு நாள் நடக்கும். அறுவடை வீடுகளுக்கு வரும்போது நான் சொன்ன மாதிரி இங்கே வந்துடுங்க. இது இருட்டு டயத்தில் வரக்கூடாது. மலைக்கோயிலேருந்து ஃபஸ்ட்டு 2வது இங்கே வந்துடுங்க. பழமுதிர்ச்சோலை மலைக்கோயில், பழமுதிர்ச்சோலை நச்சாண்டி பதவியில் முடிச்சுட்டு இங்கே 2வது வந்துட்டிங்கன்னா டேட் எதில் ஈஸியாக இருக்கும். இருட்டு ஆச்சுன்னா இங்கே வர முடியாது, கஷ்டம். பார்த்துட்டு பண்ணுங்க. நன்றி. அடி நாடிடுமோ சிவா, வாசி மோகன வேலவா, வாழ வேல விகாரவா, வாரகாமணி நாடிவா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு. ஓம் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு, சுவாமிமலை முருகனுக்கு. இந்த இதை எடுத்துக்க தம்பி, இந்த சூடம்பத்தை வச்சு இது பண்றது காமிடாணி சுடுதா? இல்ல இல்ல, மேலே தான் சுடுது, கீழே. வாங்க வாங்க, கிலோ கிலோ வச்சுட்டா சாமி கும்பிடுங்க. அந்த கற்கால இருக்க இது இந்த ஓட்டெல்லாம் போட்டு இதை வச்சிருக்காரு 90 பாத்தீங்களா? இங்க பாருங்க, நம்ம காணி மல்லிங்களே குரங்கு மாதிரி பிடிச்சிக்கிறா இருக்குதானே. அது பேக்கில் இருக்கலாம்னா வீட்டில் வச்சுருப்பேன். முருகனை தரிசிச்சிட்டோம். இப்போ இப்படி இறங்கி கீழே போயிட்டு அடுத்து 3வது இடமா இருக்கக்கூடிய பழனி மலைக்கு போகிறோம். பழனிமலை என்ற குமரமலை, பழனிமலை என்ற குமரமலைக்கு வந்து இப்போ நாங்கள் அடுத்து கிளம்புறோம்.
பழனிக்கு வந்திருக்கோம். இது கொமரமலை என்ற பழனி. இங்கே வந்து மேலே முருகனை தரிசிக்க போகிறோம். இப்போ நீங்கள் பக்கத்தில் உள்ள சுவாமிமலை என்ற தேவர்மலையிலேருந்து குறுக்க ஒரு ஆற்று பகுதியில் அப்படி குறுக்க வந்தீங்கன்னா இருக்கும். அது ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து பையன் வந்தோம்னா வந்துடலாம். இப்போ நம்ம வந்து 3வது மலைக்கு வந்துட்டோம், பழனி மலைக்கு. அறுபடை தலங்களில் 3வது இடத்துக்கு வந்துட்டோம். வாங்க மேலே போய் பழனிமலை முருகனை தரிசிக்கலாம் வாங்க. வாடி நாடிடும் சிவா வாசி மோகன வேலவா வாழ வேல விகாரவா வார காமனை நாடிவா வாடி நாடிடும் சிவா வாசி மோகன வேலவா. இப்போ நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அறுபடை வீடுகளில் 3வது தலமான பழனியில் இருக்கோம். இது கொமரமலைன்னு சொல்லுவாங்க. இந்த தலத்தில் வந்து நீங்கள் இந்த அறுபடை வீடுகளில் 3வது தலமான பழனிக்கு வந்தீங்கன்னா பழனி தான். இப்போ வந்து இங்கே வந்துட்டோம், சாமியை தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, இது வந்து ஒரு சின்ன ஐதீகம் சொல்லுவாங்க. இங்கேருந்து நம்ம பழனிக்கு நடக்க முடியாமல் இருந்த ஒரு முதியோருக்கு வந்து அவர் ஆண்டவா உன்னை நான் தரிசிக்க முடியலேன்னு அவர் ஆண்டவனை வேண்டி, நீ ஏன்டா அங்கே வர்றேன், நான் இங்கேயே இருக்கண்டா அப்படின்னு சொல்லி ஒரு சங்கஞ்செடிக்கு கீழே நீ இப்போ அந்த இடத்துட்ட நான் வந்து ஒரு அடையாளம் வச்சிருக்கேன்னு சொல்லி ஆண்டவன் பழனிமலை முருகன் காட்டி கொடுத்த இடம் இது பழனிமலையே தான். ஸோ இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம அந்த அறுபடை வீடுகளில் 3வது தலமாக இங்கே இருக்குது. எல்லாரும் வந்து தரிசிச்சுட்டு போங்க. நன்றி. மலையில் அவர் காட்சி கொடுத்தாரு ஆளுங்களோட இருக்கும்போது ஒரே இடத்துல இருந்து. இந்த அறுபடை வீடுகளை நீங்கள் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சுற்றி வாங்க அப்படின்னாரு. பௌர்ணமி அன்னைக்கு வந்தோம், அன்னைக்கு நம்ம வந்தோம், நீங்கள் இருந்தீங்க, விளக்கு கூட என்ன கொடுத்துட்டு போனோம்ல. இப்போ இன்னைக்கு அமாவாசைக்கு வந்துட்டுருக்கோம். இப்போ இதை வந்து மக்களுக்கு அவர் கலெக்டருக்கெலாம் மனு கொடுத்து கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நாங்கள் அது ஒரு சின்ன இதில் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி போகிறோம், அடுத்து பௌர்ணமிக்கு வருவோம். இதை நீங்களும் சொல்லுங்கள் வர்றவங்கள்ட்ட. இது நெட்டில் தேடி வருவாங்க, வரும்போது கேட்பாங்க இது 3வது தலங்கிற மாதிரி கேட்டிருக்கேன். அப்போ ஓம் வடிவில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இந்த 6 கோயிலும் நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா ஓம் வடிவில் இருக்குது அவர் சொன்னதில். அதே மாதிரி பழமுதிரி சோலையில் அங்கே இருக்க ராக்காட்சியம்மன் மலை கோயிலும் இருக்குது. ஸோ எல்லாமே அந்த காலத்தில் அவங்க ஒரே இடத்துல வச்சு வழிபட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து 2வது அட்டெம்ப்ட் பண்ணுறோம். இதை அடுத்தடுத்து போகும்போது பல மக்கள் வந்து தரிசனம் பண்ணி நல்ல பிரபலியமான, நீங்களும் வர்ற மக்கள்கிட்ட சொல்லுங்கள் இந்த அறுபடை வீடுகள். குமரமலை முருகனுக்கு, பழனிமலை முருகனுக்கு, பழனிமலை முருகனுக்கு, பழனிமலை முருகனுக்கு, பழனிமலை முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. மேல சொல்லிக்கிட்டே நடந்தாரு, கீழே இறங்கி வந்தாரு. ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு. இப்படி சுத்தி இப்படியோ அப்படியே அப்படி. ஓம் சரவண பவம் சொல்லுங்கடா. ஓம் சரவண பவம். நம்மளுடைய குமரமலைன்னு சொல்றது கூட பழனிமலை தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா இதோட ஃபுல் வீடியோஸ் வந்து கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும். ஓம் சரவண பவம், ஓம் சரவண பவம், ஓம் சரவண பவம், ஓம் சரவண பவம். டைம் டே ஓடியாங்க. இல்லை உங்களுக்கு எது கம்ஃபர்ட்னு பார்த்துங்க. இல்லை அப்படி கீழே இறக்கி அப்படி மேலே இறங்க. ஓகே, நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள முருகனோட அறுபடை வீடுகளில் 4வது தலம் திருச்செந்தூருக்கு வந்திருக்கோம். இந்த திருச்செந்தூர் வந்து குடிமியான் மலைங்கிற இடத்துல இருக்குது. அது திருச்செந்தூர் தான். மேலே முருகன் இருக்காரு, கீழே குடவரை சிவன் கோயில் இருக்குது, கீழே சிவன் இருக்காரு. இப்போ நம்ம மேலே உள்ள முருகனை போய் தரிசிக்க போகிறோம். வாங்க மேலே போகலாம். மலை மேலே ஏறி போகணும். வாங்க. சொல்லு சொல்லு. என்னது வந்துட்டோங்க. நாங்கள் 4வது தடம் வந்திருக்கோம், திருச்செந்தூர். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, திருச்செந்தூர் 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 முருகனுக்கு. இப்ப நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள முருகனோட அறுபடை வீடுகள்ல 4வது தலம் திருச்செந்தூருக்கு வந்திருக்கோம். இது எங்க இருக்கு அப்படின்னா குடுமியான் மலை அப்படிங்கிற மலையில மேல இருக்கார் முருகர். இப்ப இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அறுபடை வீடுகள் இது கொஞ்சம் உயரமான மலை. கொஞ்சம் அந்த குடுமியான் மலை வந்தீங்கன்னா சிவன் கோயிலை ஒட்டி பின்னாடி வந்தீங்கன்னா ஒரு பிடாரியம்மன் இருக்கு. அந்த அம்மனை தாண்டி பின்னாடி வந்தீங்கன்னா மலைப்பகுதியில் ஏறி வந்து மேலே வந்து முருகனை தரிசிக்கலாம். இவர் திருச்செந்தூர் முருகன், சத்ரு சம்ஹார மூர்த்தி. இந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு மாபெரும் சித்தர். அந்த சித்தர் வந்து தவம் பண்ண குகை இங்கே இருக்கு. அந்த சித்தர் வந்து இங்கேருந்து திருச்செந்தூர் போய் அங்கே ஜீவசமாதி ஆயிருக்காரு.
அவர் பிறந்த ஊர், அவர் தவம் பண்ண இடம், அவர் ரொம்ப நாள் ஆன்மீக பணியாற்றிய இடம் எல்லாமே அருகாமையில் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம். இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள முருகனோட அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் 4வது மலை இங்கே இருக்குது. நீங்கள் பழனிக்கு இப்போ குமரமலையில் உள்ள பழனிக்கு போயிட்டு நேராக இங்கே வந்துடலாம். ஒரு 10-12 கிலோமீட்டர் அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். இப்போ முருகனை மேலே வந்து தரிசிச்சுட்டு அடுத்து இங்கேருந்து அடுத்து 5வது தலமான திருத்தணி என்ற தேனிமலைக்கு போகிறோம். இப்போ முருகனுக்கு நம்ம வழிபட்டு கிளம்ப போகிறோம். இன்னைக்கு நிறைய அமாவாசை அன்னைக்கு இந்த பயணத்தை நாங்கள் மேலே வந்தது. நாங்கள் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அறுபடை முருகனுக்கு பௌர்ணமி அமாவாசை இந்த 2 நாள்லையும் இந்த பயணத்தை தொடங்குறோம். நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் வந்து ஒரு 4 மணிக்கு சுமார் 3 to 4 மணிக்கு நச்சாந்தப்பட்டிக்கு அருகில் மலைய கோயிலிருந்து இந்த பயணம் தொடரும். எல்லாரும் அங்கே வந்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம ஜாயின் பண்ணி ஒரு குழுவாக பயணம் பண்ணலாம். நாங்கள் இப்போ 4வது இந்த அறுபடை முருகனுக்கு வந்த உடனே வேற ஃபீல், எங்களுக்கு ஒவ்வொரு தளத்துக்கும் போன உடனே ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் நான் வந்தால் தான் அந்த நம்ம ஒரே நாளில் அந்த முருகனோட அறுவடைகளுக்கு போக முடியாட்டியும் இது வந்து பக்கத்தில் இருக்குது. இது வந்து அந்த மாபெரும் சித்தர் சொன்ன ரகசியம் உபதேசம். இதை அனுபவிச்சு பார்த்தா தான் அதோட இது உங்களுக்கு புரியும். எல்லாரும் அமாவாசை பவனி தினங்களில் இந்த அறுவடை வீடுகளை நீங்கள் உங்கள் கால் பட்டுச்சுன்னாவே வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நாங்கள் போன பௌர்ணமிக்கு வந்தோம், இன்றைக்கி அமாவாசைக்கு வந்திருக்கோம். அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த பயணம் தொடரும். விரும்புகிறவங்க ஒரு 3 to 4 மணிக்கு நச்சாந்தப்பட்டி அருகில் உள்ள மலைய கோயிலுக்கு வந்துருங்க. அங்கிருந்து இந்த பயணம் தொடரும். நன்றி. அடுத்து திருத்தணியில் சந்திப்போம். போனோம் ஐயா, திருத்தணி இன்னும் ஹைட்டில் எங்களை இந்த தினத்தில் நிறைய அமாவாசை தினத்தன்னைக்கு இங்கே வர சொன்னதுக்கு மிக்க மகிழ்ச்சி. 90 இருக்கு, எல்லாரும் பூசிக்கிங்க. ரொம்ப அந்த மேல இருந்து ஏறி வந்த அந்த இதை தெரியல எங்களுக்கு, அதை நீங்க வந்தா தான் தெரியும். வாங்க, அடுத்த பௌர்ணமிக்கு சந்திப்போம். அது மாடப்புள்ளி சும்மா சாமி கும்பிட்டு வாங்க. இப்படி எடுத்துடா. முடியும் முடியும் முடியும், டைம் ஆயிடுச்சு. அடுத்து இதுக்கு போகணும். முடியும் முடியும் முடியும். ஓம் நம சிவாய. பாத்தீங்களா ஒரு அப்படி மேல வந்ததே நம்ம தெரியல. பாத்தீங்களா ஒரு செகண்ட்ல. ஓம் நம சிவாய. என்னது நீ சொல்லு. எப்படி? வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள முருகனோட அறுபடை வீடுகளில் 5வது வீடு. இப்போ நம்ம திருத்தணி என்ற தேனிமலைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்தால் திருத்தணிக்கு உள்ள பலன் கிடைக்கும். இது வந்து திருத்தணி தான். இப்போ 5வது படை வீட்டில் இருக்கும். இதை முடிச்சுட்டு அடுத்து வந்து தபசுமலை போய் போனோம்னா திருப்பரங்குன்றம். அந்த 6 படை வீடுகளையும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைவு பண்ணலாம். இப்போ அந்த 5வது படை வீட்டில் இருக்கும். இப்போ நிறைய அமாவாசை அன்னைக்கு வந்திருக்கோம். கொஞ்சம் இருட்டாயிடுச்சு, இருந்தாலும் ஆண்டவனை மேலே போய் தரிசிட்டு வரலான்னு மேலே போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு திருப்பி வருவோம். அன்னைக்கு எங்களோட ஜாயின் பண்ணுங்க. இந்த அறுபடை வீடுல இந்த பஞ்சபூதலிங்கங்கள், இந்த 12 ஜோதிலிங்கங்கள் எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம். 4 மணிக்கு நம்ம பயணத்தை தொடங்கணும். இப்போ சுமார் மணி என்ன தம்பி? 7:15. 7:15 இங்கே வந்திருக்கோம். திருப்பி இங்கேருந்து தவசுமலையில் போய் முடிக்கிறதுக்கு ஒரு 8-8:30 ஆயிரும். ஒரு 4.5 hours, ஒரு 5 hours ஆகும் இந்த பயணத்துக்கு. நீங்கள் 5 hours இந்த முருகனோட 6 படை வீடுகளுக்கும் போய் நீங்கள் தரிசித்த பலன் கிடைக்கும். நீங்கள் இது அனுபவமாக சொன்னால் உங்களுக்கு புரியாது. வந்து ஒரு தடவை நீங்கள் இந்த 6 படை வீடுகளுக்கு போயிட்டு இந்த பஞ்சபூதலிங்கங்கள், இந்த 12 ஜோதிலிங்கம் எல்லாமே இந்த 5 hours நம்ம கவர் பண்ணிடலாம். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபீல்னு பேசிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வாங்க மேலே கோயிலுக்கு போவோம். முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு, 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 வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் 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 முருகனுக்கு, வெற்றிவேல்
தம்பி தம்பிங்க பையாப்பா தம்பி விட்டு வந்துட்டீங்களா? ஜெயந்தி என்னை கூப்பிட்டுக்கலாமா நீ? ஜெயந்தி குட்டி, ஜெயந்தி குட்டி, ஜெயந்தா ஒடியா ஒடியா. ஃபைவ் மினிட்ஸ் உட்கார் இப்படி. திருத்தணி முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, தேனிமலை முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, தேனிமலை முருகனுக்கு, தேனிமலை முருகனுக்கு, தேனிமலை முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, தேனிமலை முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, திருத்தணி முருகனுக்கு. பத்தாயிரம் நடக்கணும். என்ன சூடாங்க என்கிட்ட இல்ல, அம்மாட்ட இருக்கு. ஓகேண்ணா. ஓகே, நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள முருகனோட அறுபடை வீடுகளில் 5 வீடு முடிச்சிட்டோம். இப்போ 6வது வீடு திருப்பரங்குன்றம் என்ற தபசுமலைக்கு போக போகிறோம். நம்ம திருத்தணி என்ற தேனிமலையிலேருந்து கிளம்பி வெங்கலமேட்டு வழியே குளிபரை தாண்டி பனையப்பட்டு வழியே தான் போகிறோம். போகிற வழியில் நம்ம புல்லான் சாத ஐயாவோட ஜீவசமாதி ஜீவ ஒடுக்கம் இருக்குது. அது நம்ம கட்டாயம் தரிசிக்க வேண்டிய இடம். இன்றைக்கி நிறைய அமாவாசை நாள். ஏன்னா நம்ம இந்த பயணத்தை வந்து அமாவாசை பௌர்ணமி நாளில் பண்ணுறோம். அமாவாசை வரும்போது ஐயாவை தரிசிச்சுட்டு போகணும்ட்டு வந்திருக்கோம். ஐயாவை தரிசிச்சுட்டு அடுத்து நாங்கள் திருப்பரங்குன்றம் தபசுமலை போக போகிறோம். புல்லான் சாத ஐயா வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த சாது. இந்த அறுபடை வீடுகளில் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் வரும்போது இதை கண்டிப்பாக தரிசிச்சுட்டு போகணும். நன்றி. இந்த ஏதாச்சும் இருக்கும் இந்த இவனுக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு இருக்கானே கொஞ்சோண்டு பழங்கள் கிழங்கள் ஏதாச்சும் ஒன்று இருக்கா? பசிக்குங்க. ஏதாச்சும் திங்கிறதுக்கு வச்சிருக்கீங்களா? அந்த இவனுக்கு குட்டி பயலுக்கு கிடைக்குதுமா? சூடா பார்த்தா வச்சுட்டு போ. சூடாங்கம்மா. இன்னைக்கு நம்ம நிறைந்த அமாவாசை தினத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள முருகனோட அறுபடை வீடுகளில் 6வது படை வீடான திருப்பரங்குன்றத்துக்கு வந்திருக்கோம். இது
நச்சாந்துப்பட்டி லம்பலக்குடிக்கு அருகில் உள்ள தபசுமலை அப்படிங்கிற இடத்துல மேலே திருப்பரங்குன்றம் முருகன் இருக்காது. நீங்கள் இந்த அமாவாசை பௌர்ணமி தினத்தில் நடக்கிற இந்த அறுவடை வீடுகள் கிரிவலத்தில் தவறாத காத்துக்குங்க. நாங்கள் சுமார் ஒரு 4 மணி அளவில் தொடங்கின இந்த பயணத்தை மலையக்கோயில் புலமதிர் சோலையில் தொடங்கி அங்கே உள்ள பஞ்சபூத லிங்கங்களான திருவண்ணாமலை, சிதம்பரம், திருவானைக்கால், காஞ்சிபுரம், காளஸ்தி இதையும் வழிபட்டோம். அப்புறம் 12 ஜோதிலிங்கத்துக்கு இணையாக குலமங்கலத்தில் வீட்டில் இருக்க கோனாட்டு நாயகர், கோனாட்டு நாச்சியார் திருக்கோயிலையும் பார்த்துட்டோம். அடுத்து வர்ற வழியில் நம்ம குளிவரைக்கு பக்கத்தில் புல்லான் சாதையை பார்த்துட்டோம். இப்போ இந்த அறுவடை வீடுகளையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 12 ஜோதிலிங்கத்தையும் தரிசனம் பண்ணிட்டோம். பஞ்சபூத லிங்கங்களையும் தரிசனம் பண்ணிட்டோம். அந்த பஞ்சபூத லிங்கங்கள் வீட்டு இருக்க தலங்களான திருவண்ணாமலை, சிதம்பரம், காளஸ்தி, காஞ்சிபுரம் இந்த தலங்களுக்கெல்லாம் நம்ம போயிட்டு வந்த பலன் இன்னைக்கு உண்டு. இதை நீங்கள் உணர்வுபூர்வமாக வரணும்னா நீங்கள் வந்தால் தான் தெரியும். இப்போ இன்னைக்கு அறுவடை வீடுகளில் கடைசி தலமான திருப்பரங்குன்றத்துக்கு வந்திருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்காருன்னு. இப்போ அடுத்து இதை முடிச்சு இந்த மலைக்கு கீழே சப்த ரிஷிகளோட ஜீவசமாதி இருக்குது. அமாவாசை பௌர்ணமி தினத்தில் அவங்கள போய் தரிசிக்கிறது ரொம்ப நல்லது. அவங்கள போய் தரிசிச்சுட்டு நாங்கள் திருப்பி வந்து மலை கோயில் போயிட்டு அங்கேருந்து வந்த நண்பர்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போகலான் இருக்கோம். இந்த பயணம் வந்து சென்ற பௌர்ணமிக்கு தொடங்கணும். அடுத்த 15 நாளில் இப்போ அமாவாசைக்கும் தொடங்கியிருக்கோம். இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், ஃபீல் பண்ணுங்கள். இந்த பயணத்தில் கலந்துக்கணும் அப்படின்னா பெரிய பொருட்செலவு தேவைப்படாது. நீங்கள் இவ்வளவு பெரிய இதாக நீங்கள் போகணும் அப்படின்னம்னா பெரிய பொருட்செலவு தேவைப்படாது. நண்பர்கள் சேர்ந்துட்டு ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு காரோ இல்லை ஏதோ ஒரு எடுத்தீங்கன்னா கூட ஒரு 200-300 ரூபா இருந்தால் இத்தனை விஷயத்தையும் பண்ணிடலாம். குறிப்பாக பௌர்ணமி அமாவாசை தினங்களில் இந்த மாதிரி தலங்களுக்கு போகும்போது அங்கே உள்ள வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் போது நம்ம மனநிலை, உடல்நிலை எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் ஏற்படும். நம்ம வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இது உண்மை. இதை உணர்ந்தால்தான் முடியும். நீங்கள் வந்து கலந்துக்குங்க. அடுத்த பௌர்ணமியில், வர்ற பௌர்ணமியில் மலையக்கோயிலில் பழமுதிர் சோலையில் அங்கே இருக்க பஞ்சபூத லிங்கங்களை வழிபட்டு அதுக்கு அருகாமையில் உள்ள குலமங்கலத்தில் உள்ள கோனாட்டு நாயகர் அந்த பாலடைந்த இப்போ நிலையில் இருக்க அந்த சிவன் கோயிலில் 12 ஜோதிலிங்கத்தையும் தரிசிச்சுட்டு நம்ம பயணத்தை தொடங்குவோம். அன்னைக்கு சந்திப்போம். மிக்க நன்றி. இப்போ கடைசி இறுதியாக அந்த சப்த ரிஷிகளோட ஜீவசமாதிக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு ஒரு சின்ன வீடியோ போடுவோம். ரொம்ப நன்றி. திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, விரைவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, தபசுமலை முருகனுக்கு, பாலதண்டாயுதபாணிக்கு, 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 உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், சொல்லுங்கடா. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய். என்னடா எதுவும் பேச மாட்டேங்கிறிய? அடுத்து சொல்லுங்கடா. மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருப்புகள் போட்டியடா. 4 நிமிஷம் தானே இருக்கும். போடு. நல்ல சவுண்டு. எத்தனை நிமிஷம் இருக்கு? அதான் போதும். இப்பொழுதும் என் நெஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க, கோவலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்ற அன்னைப்பான் தாழ்வாழ்க,
ஏகனநேகன் இறைவனடி வாழ்க. வேகம் கெடுத்த ஆண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பர்க்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க. புறத்தார்க்குச் சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க. சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன்தான் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைவனை முழுதும் ஓய உரைப்பன் ஞான். கண்ணுள்ளான் தன் கருணை கண்காட்ட வந்தைதி என்னுதற்கு எட்டா கலரேஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியால் எண்ணிறைந்து எல்லை நாதானை நின்பெரும் ஜீர். பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் கொல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் கல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி வல்லாசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாத நின்ற இத்தாவர சங்கமற்றோர் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். மெய்ய உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றே உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கண்ட நுண்ணியனே. வெய்யாய் தனியாய் ஈயமான நாம் விமலா பொய்யாயினை எல்லாம் போயகல வந்தருளே. ஐயா என ஓங்கி மெஞ்ஞானமாகி மெல்கின்ற மெய்ச்சுடரே மெஞ்ஞானமாகி மெளர்கின்ற மெய்ச்சுடரே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் எஞ்ஞானம் இல்லாதான் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கின்ற நல்லறிவே. ஆக்கம் அளவு இறுதியாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பார் நின்றெழும்பேன் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. மாற்றம் மனம் கலிய நின்ற மறையோனே கறந்தவாள் கண்ணரோடு மெய் கலந்தால் போல சேர்ந்தடியார் சிந்தனையுள் தேனோரி நின்ற பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையான் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வெல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாயிருளே. அறம்பாவம் என்னும் அறம் கயிற்றால் கட்டி புறம்தோர் எங்கும் புழுகளுக்கு மூடி மலம்ஜோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான சிறியேற்கு நல்கி நீள்கழல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேசாரில் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்தொழிக்கும் மொழியானே நீராய் உருக்கிய நாரூராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பனுக்கு அன்பனே யாவைமாய் அல்லைமாய் சோதியன திண்ணருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தேன் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுணர்வே போக்கும் வரவும் புணர்வில்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்கா நின்ற தோற்ற சுழறொழியாய் சொல்லாத நுணர்வாய் வாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாய் தேற்றினே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்பு ஆற்றேம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாரானே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்றென்று
சொல்லிய பாட்டின் சொல்லிய சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லி திருவடிக்கீழ் சொல்லி அரவணைத்து திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்வார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனுடைக்கீழ் பல்லோரும் ஏத்தா பணிந்து. திருச்சிற்றம்பலம். ஓகே, எப்போ வந்தாலும் இங்கே வந்து சிவபுராணம் படிச்சுதான் போகணும். ஓகே, ஒழுங்கா படிக்கலாம். பாருங்க, அங்கே கிரீன் கலர்ல ஒருவேளை பேசாமா? நம்ம இன்னைக்கு இந்த ஆன்மீக பயணத்தின் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அறுபடை வீடுகள், முருகனோடது, சிவனோட பஞ்சபூதலிங்கங்கள், 12 ஜோதிலிங்கத்தை முடிச்சுட்டு சப்த ரிஷிகள் இந்த இடத்துல அமாவாசை அன்னைக்கு கும்மிருட்டில் பாருங்கள், பின்னாடிலாம் சவுண்டாக இருக்குது. இங்கே வரணும்னாவே அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. வந்திருக்கோம். ஆனால் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா மேலே நீங்கள் கும்பிட்டு போகலாம். இங்கே வரணும்னா கொஞ்சம் பாதையெல்லாம் சரியில்லை. இங்கே லோக்கலில் தெரிஞ்சவங்களோட தான் வரணும். சப்த ரிஷிகளோட இங்கே அவங்க தவம் பண்ணிக்கிட்டு அடக்கமாக இருக்காங்க, ஜீவசமாதி இருக்குன்னு சொல்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சப்த ரிஷிகளோட மேலே அந்த இது இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சூடம்பத்தை வச்சு கும்பிட்டு கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு மலை கோயில் போயிட்டு அங்கேருந்து என்ன தொடங்கின இடத்துலேருந்து எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போக போகிறோம். ரொம்ப நன்றி.